எழுத்தாளர் சங்கீதப்பிரியா தக்ஷணாமூர்த்தியின் நிழல் நீ நிஜம் நான், பாகம் 11. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்பிரியா தக்ஷணாமூர்த்தி. உங்களோட ஒய்ஃப் அப்படி பண்ணிட்டு போனதால தான் நீங்கள் என்ன கூட கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்களா என்று மிருத்ரா அவனிடம் கேட்க, அவள் கூறியதை கேட்டு ஆக்ரோஷமாக அவளை முறைத்த சூர்யா, அவள் என்னோட எக்ஸ் ஒய்ஃப்னு சொல்லு, இப்போ அவள் என்னோட ஒய்ஃப் கிடையாது என்றான் கோபமாக. அவனின் ஆக்ரோஷத்தைக் கண்டு பயந்து போனவள் உடனே தன்னை சமன்படுத்தி கொண்டு, சரி சரி கோவப்படாதீங்க, அவங்கள நான் உங்களோட ஒய்ஃப்னே சொல்லலை, போதுமா? அவங்க அப்படி பண்ணிட்டு போனதுனால தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னீங்களா? அதை பற்றி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், ஆனால் அதுக்கான பதிலை நீங்கள் இன்னும் சொல்லலை என்று அவள் விடாப்பிடியாக கேட்க, அதில் ஒரு பெருமூச்சை ஒன்றை வெளியிட்டு அவளை பார்த்தவன், அதான் சொன்னனே, என் பொண்ணு பிறந்த அப்போவே இனிமேல் என்னோடய வாழ்க்கையில் வேறு எந்த பொண்ணுங்களுக்கும் அனுமதி இல்லைன்னு நான் அப்போவே முடிவு எடுத்துட்டேன்னு. அப்படி இருந்தும் எதுக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்குற? நான் அப்போவே அப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னா அதுக்கப்புறம் உன்னை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்குவேன்? இதையெல்லாம் நீ யோசிக்கவே மாட்டியா என்று அவன் சற்று கோபமாக கூற, அதுவும் சரிதான், ஒரு துரோகத்தை சந்தித்த உங்களால் இன்னொரு துரோகத்தை சந்திக்க முடியாதுன்னு அப்போவே நீங்கள் முடிவு எடுத்திருக்கீங்க. ஆனால் நான் உங்களுக்கு அப்படி ஒரு துரோகம் பண்ணுவேன்னு நீங்கள் எப்படி நம்பலாம் என்று அவள் கூற, அதை கேட்டு அவளை ஆழ்ந்து பார்த்தான். பின்பு, பண்ணாமல் இருந்தால் சந்தோஷந்தான், ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என் குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மா கிடைக்கணும், எனக்கு ஒரு நல்ல மனைவி என் வாழ்க்கையை தேவைன்னு தான் உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் உன்னால் என் குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருக்க முடியும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நான் உன்னை என்னோடய மனைவியை கண்டிப்பாக எப்போவும் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு கல்யாண வாழ்க்கையை வாழ விருப்பம் இல்லை. நான் அனுபவித்த வலிகளும் வேதனைகளும் அவ்வளவு. அதை அனுபவித்த பிறகும் திரும்பி நான் அந்த வாழ்க்கைக்குள்ளே வந்து திரும்ப அந்த வலிகளை அனுபவிக்க விரும்பலை. நான் சொல்கிறது உனக்கு புரியுது தானே என்று அவள் முகத்தை ஆழ்ந்து பார்த்தவாறு கேட்க, அவன் கூறியதை கேட்டு அவளுக்கு சற்று மனம் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. சட்டென்று அவள் உதட்டில் ஓரம் ஒரு புன்னகை வெளிவர அவளின் சிரிப்பை கண்டு குழம்பி போனான் சூர்யா. என்ன இவ கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்கிறேன், அதை கேட்டு இவ சிரிக்கிறா என்று நினைத்தவன், இவள் என்ன பைத்தியமா என்பது போல் அவளை ஒரு பார்வை பார்த்தான். அந்த பார்வைக்கான அர்த்தத்தை உணர்ந்து கொண்டவள், நீங்கள் ஏன் என்ன இப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியுது, நானுமே இந்த கல்யாணத்தை விருப்பம் இல்லாமல் தான் பண்ணிக்கிட்டேன் என்று அவள் கூற, அதை கேட்டு அதிர்ந்து போனான் அவன். வாட், நீயும் விருப்பம் இல்லாமல் பண்ணிக்கிட்டியா? ஏன் என்று அவன் கேட்க, அவன் கேள்வியில் பழைய நினைவுகளில் அவள் முகம் மாறியது. சட்டென்று அவள் கண்களில் கண்ணீர் கோர்த்து கொள்ள, அவளின் கண்ணீரை கண்டு ஒரு நொடி இவன் துணுக்குற்றவன், ஹேய் கூல், நான் இப்போ என்ன கேட்டுட்டேன், நீ அழுகிற? சொல்ல விருப்பம் இருந்தால் சொல்லு, இல்லைனா விட்டுடு, இப்படி அழுகாத, யாராவது பார்த்தா அப்புறம் என்னதான் தப்பாக நினைப்பாங்க என்று அவன் கூற, வேகமாக தலை குனிந்து தன் கண்ணீரை உள் இழுக்க முயன்றவள், இப்போதைக்கு தயவு செஞ்சு என்கிட்ட அதை பற்றி எதுவும் கேட்காதீங்க, அதை பற்றி இப்போ பேசுகிற நிலைமையிலையும் நான் இல்லை. இவ்வளவு நேரம் சாதாரணமாக தான் இருந்தேன், ஆனால் நீங்கள் அதை கேட்ட பிறகு இப்போ நான் நானாகவே இல்லை. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நானே உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் என்று அவள் மெல்லிய குரலில் கூற, அதை கேட்டு இவளுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இவளின் கடந்த காலத்தில் நடந்து உள்ளது என்பதை உணர்ந்து கொண்டான் சூர்யா. சரி, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணலை, நீ எதையும் சொல்லாத என்றான் அவளிடம். அதில் சற்று நிதானம் அடைந்தவள் வேகமாய் கண்ணீரை துடைத்து கொண்டு, என்னோட வீட்டில் இருக்கிறவங்க தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க, வேறு வழி இல்லாமல் தான் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் சத்தியமாக உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு எனக்கு தெரியாது. எங்கே நீங்களும் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை உங்கள் கூட சேர்ந்து வாழ சொல்லி வற்புறுத்துவீங்களோன்னு நினச்சேன். ஆனால் இப்போ அப்படியெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, எனக்கு பாப்பாவை ரொம்பவும் பிடிச்சிருக்கு, அவள் கூட நேரம் செலவழிக்கிறது எனக்கு மனசுக்கு நிம்மதியை கொடுக்குது. என் மனசில் இருக்கிற வலிகளை எல்லாம் அவள் கூட இருக்கும்போது நான் கொஞ்சமாக மறக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு பாப்பா மட்டும் போதும், வேறு எதுவுமே வேண்டாம். என் கூட சேர்ந்து வாழுங்கன்னு கண்டிப்பாக நான் அவங்கள வற்புறுத்தவே மாட்டேன், ஏன்னா நானுமே அந்த மனநிலையில் இல்லை என்று அவள் கூற, அதை கேட்டு சற்று நிம்மதி அடைந்தான் சூர்யா. எப்படியோ 2 பேரும் ஒரே மனநிலையில் தான் இருக்கும், இது இப்படியே இருந்தால் சந்தோஷம். சரி நீ தூங்கு, எனக்கும் தூக்கம் வருது, காலையில் ஆஃபீஸ்க்கு வர நான் கிளம்பணும் என்றவன் கட்டிலில் சென்று படுத்துவிட்டான்.
குழந்தை இவ்வளவு நிகழ்வுகள் நடந்தும் ஆழ்ந்த உறக்கத்தில் தான் இருந்தாள். அதற்கு மேல் மிருத்ராவும் எதுவும் பேசவில்லை. அமைதியாக கீழே விரிக்கப்பட்டிருந்த படுக்கை விரிப்பில் படுத்துவிட்டாள். கீழே படுக்காதே, மேலே வந்து கட்டிலில் படு என்று அவனும் அவளை அழைக்கவில்லை. அவளுக்கும் அவனுடன் கட்டிலில் படுக்க விருப்பமும் இல்லை. அதனால் அமைதியாக கீழே தரையில் படுத்தவள் ஏனோ என்று சூர்யாவிடம் சற்று மனம் விட்டு பேசியதில் மனதில் இருந்த பாரங்கள் குறைந்தது போல் இருக்கவே மெல்ல உறக்கத்தை தழுவினாள். சூர்யாவும் அதே மனநிலையில்தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு சற்று நிம்மதியான மனநிலையில் உறக்கத்தை தழுவினான். காலை விடியல் அனைவருக்கும் எப்பொழுதும் போல் சாதாரணமாகத்தான் விடிந்தது. சூர்யா காலையிலேயே எழுந்து தன் உடற்பயிற்சியையும் யோகாவையும் முடித்துவிட்டு அலுவலகம் கிளம்புவதற்காக தயாராகி கீழே வர குழந்தை வாக்கரில் அமர்ந்து மிருத்ராவுடன் விளையாடி கொண்டிருந்தாள். அவளுக்கு ஆப்பிள் பழத்தை நன்றாக மிக்சியில் அரைத்து குழைய செய்து அதை ஊட்டிக் கொண்டிருந்தாள் அவளுடன் விளையாடியவாறு மிருத்ரா. குழந்தை வாக்கரை எந்த புறம் இழுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் ஓடுகிறாளோ அவளுடன் சேர்ந்து மிருத்ராவும் குழந்தையுடன் குழந்தையாக ஓடி அவளுக்கு உணவை ஊட்டி கொண்டிருந்தாள். இதையெல்லாம் கண்டு சூர்யாவிற்கு அவள் மீது சற்று நம்பிக்கை வந்தது. அவள் தன் குழந்தையை நன்றாக கவனித்துக் கொள்வாள் என்னும் நம்பிக்கைதான் அது. சூர்யா வாப்பா, சாப்பிடு, நேரமாகுதுல்ல, நீ வேற ஆபீஸ்க்கு கிளம்பி போகணுமே என்று மரகதம் அவனை அழைக்க, இப்பொழுதும் அவர் மீது சிறிது அவனுக்கு கோபம் உள்ளதால் எதுவும் அவரிடம் பேசாமல் அமைதியாக டைனிங் டேபிள் முன்பு போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்தான் அவன். அந்நேரம் சரியாக வருகை தந்திருந்தனர் வீட்டிற்கு விசாலாட்சி மற்றும் கதிரவன். அவர்கள் இருவரை கண்டவுடன் மரகதம் மகிழ்ச்சியாக அவர்களை வரவேற்க, மிருத்ரா அவர்களை கண்டவள் அவர்கள் முகத்தை பார்க்க பிடிக்காமல் வேகமாய் குழந்தையை தூக்கி கொண்டு அங்கிருந்து நகரத் துவங்கினாள். சூர்யாவிற்கு புரிந்துவிட்டது அவளுக்கு தன் தாய் தந்தையின் மீது உள்ள கோபம்தான் இந்த விலகலுக்கு காரணம் என்று. மிரு, ஒரு நிமிஷம் நில்லு என்று மரகதம் அவளை நிறுத்த, அதில் நின்றவள் அவர் புறம் திரும்பி கேள்வியாக அவர் முகத்தை நோக்கினாள். உன்னோட அப்பா அம்மா வந்திருக்காங்க, நீ வாட்டுக்கு போற, அவங்கள வான ஒரு வார்த்தை வாய் திறந்து கூப்பிட மாட்டியா என்று அவர் சற்று ஆதங்கத்துடன் கேட்க, வீட்டுக்கு வந்த விருந்தாளிய வான்னு சொல்லி கூப்பிடணும்னு எனக்கும் தெரியும் அத்தை. ஆனால் இவங்க கிட்ட பேசுறதுக்கு கூட எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு ஒருத்தவங்களை பார்க்கறதுக்கும் அவங்க கிட்ட பேசுறதுக்கும் விருப்பம் இல்லைன்னா நான் கடைசி வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து பேச மாட்டேன், அவங்க கிட்ட இருந்து விலகி தான் இருப்பேன். அதே மாதிரி தான் எனக்கு இவங்க கிட்ட இப்போ நெருங்கி பழகிற எண்ணம் கிடையாது, என்னை வற்புறுத்தாதீங்க என்று கூறிவிட்டு அவள் அங்கிருந்து நகர, குழந்தையோ சூர்யாவை கண்டதும் அவனிடம் தாவ முற்பட்டது. உடனே குழந்தையை தன் கரங்களில் வாங்கி கொண்ட சூர்யா மிருத்ராவை அங்கிருந்து நகர விடாமல் பிடித்து கொண்டான். அவனின் தொடுகையில் அவள் அதிர்ந்து அவனை பார்க்க, அவளை அழைத்து கொண்டு நடுக்கூடத்திற்கு வந்தவன் மிருத்ராவின் பேச்சில் மனம் உடைந்து நின்றிருந்த கதிரவன் விசாலாட்சி இருவரையும் பார்த்து, உட்காருங்க என்று கூறிவிட்டு மிருத்ராவையும் தன் அருகே அமர்த்தி கொண்டு அவனும் அமர்ந்தான். எனக்கு இங்கே இருக்க இப்போ விருப்பம் இல்லைங்க, நான் மேலே ரூமுக்கு போகிறேன் என்று மிருத்ரா மெல்லிய குரலில் அவனிடம் கூற, அவளை ஒரு பார்வை பார்த்தான் சூர்யா. அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அவள் அமைதியாகிவிட, கதிரவன் மற்றும் விசாலாட்சி இருவரையும் பார்த்த சூர்யா, எதுக்காக வந்திருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா என்றான் நேரடியாக. மரகதமும் அதற்குள் அவர்களுக்கு குடிப்பதற்கு பழச்சாறு தயாரித்து எடுத்துக்கொண்டு வந்தவர், உங்கள் 2 பேரையும் மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்காங்க என்றார் அவனிடம். அதில் சூர்யாவோ, வாட், மறு வீட்டுக்கா, என்னம்மா சொல்றீங்க என்றான் கோபமாக. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.